வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்கோம். அதில் எக்ஸசைஸ் சம் 2.7 9th சம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 27 மற்றும் அவைகளின் இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ ஒரு பெருக்கு தொடரில் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளை நம்ம எப்படி சொல்லுவோம்? A by R AR என்க. ஓகேம்மா, இதுதான் எனது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் A by R AR. ஓகேம்மா, 3 உறுப்புகளின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் அப்படின்னா A by R AR. இதனுடைய பெருக்கல் பலன் 27. நம்ம ப்ராப்ளத்திலிருந்து எடுத்திருக்கோம். அப்படி 27. ஓகேம்மா, இந்த ஆறு கேன்சல் ஆகிட்டா A cube equal to 27. So that is A cube equal to 3 power cube. So that is A equal to 3. ஓகேம்மா, then next அவைகளில் இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் இரண்டு உறுப்புகளின் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் A by R AR. இதுதான் எனது 3 உறுப்புகள். இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலன் பாருங்கள். இந்த A by R into A plus A into AR plus AR into A by R. பார்த்தீங்களா, இந்த 2 உறுப்புகளின் பெருக்கல் இந்த 2 உறுப்புகளின் பெருக்கல். ஓகேவாம்மா, அடுத்து இந்த 2 உறுப்புகளின் பெருக்கல் கூடுதல் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 57/2. ஓகேம்மா, 57/2. ஓகேம்மா, இதில் A ஸ்கொயர் பை R ப்ளஸ் A ஸ்கொயர் பை R A ஸ்கொயர், இந்த ஆர் கேன்சல் ஆகிடுது. ஸோ தட் இஸ் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 57/2. இங்கே A ஸ்கொயர் அப்போது ஒரு A ஸ்கொயர் காமன் எடுப்பான். A ஸ்கொயர் பை 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1. ஸோ 57/2. ஓகேவாம்மா, இப்போ 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1. ஸோ ஈக்குவல் டு 57/2. ஓகேவா, 57/2. இங்கே வரைச்சுமே எனது 1/A ஸ்கொயர் தான் மாறும். ஓகேம்மா, 1/A ஸ்கொயர். இப்போ நமக்கு A 3 வந்திருக்கு. A 3. ஸோ இப்போ 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1. ஸோ 57/2. A ஸ்கொயர் 1/9. 1/9. 3 star 1 star 3 remaining balance 27. 9 star 3. ஓகேவாம்மா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்படி போடுவோமா. ஸோ 57. ஸோ 19. சரி, ஓகே, 19/6. 19/6. ஓகேவாம்மா, 19/6னா இப்போ நம்ம பார்ப்போம். 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போமா. தட் இஸ் R 1 ப்ளஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R. ஸோ தட் இஸ் 19/6. ஓகேம்மா, இது கரெக்டாக வருமா? A ஸ்கொயர் A ஸ்கொயர்
மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் 19 இன்ட்டு 3 சரி இது கரெக்டு தான். ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்வோம், 1/r² + r டிவைடட் பை r ஈக்குவல் டு 19/6. ஓகேவா? இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுவோமா? ஸோ 6 × 1 + r² + r ஈக்குவல் டு 19r. ஓகேவா? இந்த ஆரை கொண்டு முள்ள 6r² + 6r + 6 ஈக்குவல் டு 19r. ஸோ 6r² + 6r + 6 minus 19r equal to 0. So 6r² minus இங்கே பார்த்தா 13r plus 6 equal to 0. 13r plus 6 equal to 6r² minus 13r plus 6 equal to 0. இப்போ இதில் வந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுதுனமா, ax² plus bx plus c equal to 0. xோட வேல்யூ கண்டுபிடிக்க minus b plus or minus square root of b² minus 4ac divided by 2a. ஓகேமா? ஸோ 6r² minus 13r plus 6 equal to 0. இப்போ இதில் வந்து a வந்து 6, b வந்து பார்த்திங்களாமா, a வந்து 6, b வந்து minus 13r, c வந்து 6. ஓகேம்மா? அப்போது இதில் வந்து போடுவோமா, இங்கே வந்து r² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ x இருக்க இடத்துல r போட்டுக்கிடும். மைனஸ் b வந்து என்னது, மைனஸ் b வந்து 13 தான். மைனஸ் b minus 13 plus or minus square root of b² னா minus 13 the whole square minus 4a into c divided by 2 into 6. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு r equal to 13 plus or minus 13 ஸ்கொயர்னா 169. ஓகேவாம்மா? Four divided by 12. So that is equal to 36 4. 144 on the 5 25. Okay ma? So that is r equal to 13 plus or minus square root of 25 by 12. So that is r equal to 13 plus or minus 5 by 12. So r equal to 13 plus 5 by 12. 13 minus 5 by 12. So that is r equal to 18 by 12. இது வந்து 8 by 12. ஓகேம்மா? இப்போ வந்து நம்ம வந்து போடுவோம். 2 6ஆல் டிவைட் பண்ணால் 6 star to 12, 6 அப்போ 3, 6 star 3 வந்து 18. ஓகேவா? இதை வந்து ஓகேவா? r equal to 3 by 2, r equal to 2 by 3. இதை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணோம். ஓகேம்மா? 4 star 2 equal to 8, 4 star 3 வந்து 12. ஓகேவாம்மா? இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், 4ஆல், இது வந்து 6ஆல். ஓகேம்மா? ஸோ ஆருக்கு வந்து 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த 3 உறுப்புகளை காண்க. a/r, a/ar. ஏயோட வேல்யூ வந்து 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஏயோட வேல்யூ வந்து 3. 3 உறுப்புகள் என்னதுலாம், a/r, a/ar. இப்போ வந்து a equal to 3 ஃபஸ்ட் ஒன், r equal to 3 by 2, a equal to 3, r equal to 2 by 3. இப்போ வந்து பார்ப்போமா, a 3 இன்ட்டு இப்போ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், a/r, a/ar. a வந்து என்னது 3, rக்கு வந்து 3 by 2, a வந்து 3, ar வந்து 3 இன்ட்டு 3 by 2. ஸோ 9 by 2, 3, 9 by 2. ஓகே.
A by R, A, AR. So 3 into 2 by 3, A 3. 3 into 2 by 3. So that is 9 by 2. அப்படி தானம்மா இது அடுத்து 3 அடுத்தல 6 2 அப்படி தானம்மா கரெக்டாக இதில் பாருங்கள் ஏ பை ஆர் இதில் ஏதோ இப்போ அந்த தப்பாக வந்திருக்கான்னு பாருங்கம்மா ஏஆர் இதில் ஏதோ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுல தப்பாக இருக்கா ஏ வந்து 3 பை ஆர் பார்த்தீங்களா இதில் வந்து கொஞ்சம் தப்பு தானம்மா 3 பை ஆருக்கு வேல்யூ என்னது 3 பை 2 அப்போ இது வந்து எப்படி வரும் 3 இன்ட்டு 2 பை 3 ஸோ 3 3 கேன்சல் ஆயிரும் ஸோ 2 3 9 பை 2 இந்த சைடு 9 பை 2 3 2 பார்த்தீங்களாம்மா இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது அதை நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன் ஓகேவாம்மா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து இது கொஞ்சம் பிக் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதணும் எழுதி இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் வந்து என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும் ஓகேவாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்